ஒரு பெண் குழந்தையோ ஆண் குழந்தையோ யாரை ரொம்ப நேசிப்பாங்க தெரியுமா? தெய்வம் யாருன்னு நினைக்கிறீங்க? ஒரு அப்பா இளம் வயதில் 2 குழந்தைகளை பெற்றுட்டு அந்த அம்மா இறந்துடும். நிறைய பேர் அந்த அப்பனை ஐடியா பண்ணுவான், அவன்கிட்ட யோசனை சொல்லுவான், இன்னொரு கல்யாணம் பண்ணிக்குமாப்ல, 40 தானே ஆகுது, பிள்ளைகளை கவனிக்கணும்லடா. 10,000 பேர் சொன்னாலும் எனக்கு என் பிள்ளைய தான்டா முக்கியம், நான் இன்னொரு கல்யாணம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி வைராக்கியமாக வாழ்ந்த எத்தனை தகப்பனை இன்னைக்கு பார்த்துருக்கிறீங்க. அந்த தகப்பன் தான் உண்மையிலே அந்த குழந்தைகளுக்கு தெய்வம். தன்னுடைய ஆசாபாசங்களை திறந்துட்டு தன்னுடைய பிள்ளைகள் தான் எனக்கு வேணும்னு நினச்சி வாழ்கிறாங்க பற்றியா? அந்த மாதிரி குடும்பங்களில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் பெற்றோர்கள் 2 மடங்கு அவங்களுக்கு பாசம் கிடைக்கும். அப்பாவை இழந்த அம்மா அந்த அப்பாவினுடைய பாசத்தையும் சேர்த்து கொடுப்பா அந்த தாய். அதே மாதிரி தாயை இழந்த தந்தை மட்டும் இருக்கக்கூடிய அந்த அப்பா அம்மாவினுடைய பாசத்தையும் சேர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு தாயாகவும் அந்த இடத்துல மாறுறான். அந்த மாதிரி இந்த ஒரு தியாகத்தை பெற்றோர்கள் தான் செய்ய முடியும். ஆஸ்பத்திரியில் ஒருத்தனை ரொம்ப வியாதியாக கொண்டு போய் ஐசியூவில் சேர்த்து ஆக்சிஜன் ஏற்ற போகிறாங்க. ஆக்சிஜன் சிலிண்டர் வாங்கினா ஆதார் கார்டு கொடுறாங்கிறேன். ஐயா பெரியப்பாவை காப்பாற்றுங்கடா, ஆதார் நம்பர் வேணுங்க, இல்லாட்டி ஆக்சிஜன் சிலிண்டரை கம்ப்யூட்டரில் போட்டு எடுக்க முடியாதுன்ட்டான். அதுக்குள்ளே தாத்தா எங்கே எவ்வளோ கம்ப்யூட்டரில் என்ட்ரு ஆகிட்டார். எதுக்கு ஆதார் வாங்கணும்னு ஒரு விவஸ்தை இருக்கா? அன்னைக்கு இருக்க வேண்டியதான். அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் நடைமுறைக்கு வருமே ஒழிய எடுத்தோன்னே எல்லாத்துக்கும் ஆதார்னோன்னா மிரண்டு போயிடுறான் நம்பால். பாவமாக இருக்குது. மனைவி கல்யாணம் பண்ணி வாந்தி எடுத்தா டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போய் என் ஒய்ஃபு வாந்தி எடுத்துருச்சுங்க, ஆதார் கார்டு இருக்கா அப்படின்றான். என் மனைவி வாந்தி எடுத்ததுக்கு எதுக்கு ஆதார்? நீ கேட்குறத பார்த்தா பயமாக இருக்குல்ல, வாந்திக்கு நான் தான் காரணமா இல்லை வேறு எதுவுமான்ட்டு? இல்லைப்பா, நீ எங்கேருந்து வர்றன்னு கேட்குறதுக்கு தான் ஆதார் கேட்குறேன், வேறு எதுவும் பயந்துடாதன்ட்டு. இந்த மாதிரி ஆட்சியாளர்கள் இன்றைக்கி மக்களை பாடாப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. நல்ல ஆட்சியாளர்கள் இல்லாதனால தான் மக்கள் இன்றைக்கி அல்லல் பட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு. இன்றைக்கி ஒருத்தன் எவனை கேட்டாலும் பார்த்தீங்கன்னா திடீர்னு தலைவலிம்மா, எப்போ கேட்டாலும் பாருங்கள் தலைவலி. ஒரு டாக்டர்கிட்ட கேட்டதுக்கு தலைவலி வர்றதுக்கு 2500 காரணம் இருக்கான். ஒருத்தனை கேட்டேன், தலைவலி ரொம்ப தலைவலிங்க, காலையிலேருந்து 10:30 மாமா குத்துது அப்படின்னா. ஏன்டா அப்படின்னு கேட்டால், டாக்டர்கிட்ட கேட்டேன், 2500 காரணம் இருக்குன்னாரு. அந்த 2500 காரணத்தில் எந்த காரணத்தினால இப்போ எனக்கு தலைவலி வந்திருக்குன்னு யோசனை ஒன்றே தலைவலி வந்துருச்சுங்கிறான். இவனையெல்லாம் எந்த லிஸ்ட்டில் சேர்க்குறது யோசனை பண்ணி பாருங்கள். தலைவலி வர்றதுக்கு 2500 காரணம் இருக்குன்னு ஒரு டாக்டர் சொன்னார்னா எந்த காரணத்தினால தலைவலி வந்திருக்குன்னு யோசித்து தலைவலி வர்றதா? சில பேருக்கு மனைவி பக்கத்தில் இருந்தால் தலைவலி வரும், சில பேருக்கு பார்த்தீங்கன்னா போயிட்டா தலைவலி வரும். அது அவன் குடும்பத்தை பொறுத்து. ஆனால் சில பேருக்கு மனைவி இருக்கும்போது தலைவலி வரும், வெளியில் போனோன்னா தலைவலி குறைஞ்சிறேன். ஆனால் அந்த தலைவலி வெளியில் போய் கொஞ்சம் நேரம் ஆனானுன்னா வேறு தலைவலி வந்துடும். திரும்ப அவள் வந்தால் தான் அந்த தலைவலி சரியாக போயிடும். தலைவலிக்கு காரணமும் நீ தான், அந்த தலைவலியை தீர்க்கிற மருந்து நீ தான். இதை நான் சொல்லலை, திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு, நோய்க்கு காரணமும் நீ தான், அந்த நோய்க்கு மருந்தும் நீ தான்ட்டு. இதை புரிஞ்சுக்கிட்டேன் தான் வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆக முடியும். அதனால் இன்றைக்கி டெங்குன்னு ஒரு காய்ச்சல் வருது. எங்கேருந்து அந்த எத்தனை விதமான காய்ச்சல் அந்த ஒரு வருஷத்துக்குள்ளே? பன்றி காய்ச்சல், பறவை காய்ச்சல், கோழி காய்ச்சல், அப்புறம் என்ன சிக்கன் குனியா, இப்போ டெங்கு. ஆட்சியாளர்களை கேட்டால் டெங்கு ஒருவருமே கிடையாது, டெங்கு கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது அப்படிங்கிறார். ஆமாம், கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது. ஒவ்வொரு மாவட்டத்துலையும் 5 பேர் செத்துக்கிட்டு இருக்கான். கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறதுன்ட்டு அவர் பாட்டுக்கு பொறுப்பு இல்லாமல் பதில் சொல்லிவிட்டு போகிறார்கள். ஆனால் ஒவ்வொரு நாளும் செய்தித்தாளில் பாருங்கள், இந்த மாவட்டத்தில் டெங்கு காய்ச்சலினால் பலி. யார் காரணம்? இதுக்கு பெற்றவர்களா அல்லது ஆசிரியர்களா? ஒரு நோய் தாக்குவதற்கு எது காரணம்னா ஒரு ஆட்சியாளருடைய பொறுப்பற்ற செயல்தான் இப்படிப்பட்ட நோய்கள் பரவுவதற்கு காரணம். ஒரு காலத்தில் ஆண்களும் பெண்களும் சமமாக நிற்பதற்கு கூட உரிமை இல்லை. ஆண்களுக்கு ஓட்டு உரிமை இருந்துச்சு, பெண்களுக்கு ஓட்டு உரிமை இல்லை. ஆனால் பெண்களுக்கு ஓட்டுரிமையை வாங்கி கொடுத்தது கூட நீதி கட்சி ஆட்சியில் இருந்த பொழுது தான் பெண்களுக்கு ஓட்டுரிமையே கிடச்சி. அதே மாதிரி முதல் இந்தியாவினுடைய டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி நம்ம தமிழகத்திலிருந்து உருவாகி இருக்கிறார்.
அவர் பட்ட கஷ்டம் டாக்டர் ஆகிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. சமஸ்கிருதம் படித்தவங்க தான் டாக்டருக்கு படிக்கணும் அப்படிங்கிற அந்த தடையை உடைத்தெறிந்து இந்தியாவினுடைய முதல் டாக்டராக உருவாகி அன்னைக்கு அவ்வளோ கஷ்டப்பட்ட முத்துலட்சுமி ரெட்டி மாதிரி இல்லாமல் இன்றைக்கி எவ்வளோ பேர் பெண்கள் மிகப்பெரிய பதவியில் இருக்காங்க. மாநகராட்சி மேயராக இருக்காங்க, எஸ்பியாக இருக்காங்க, கலெக்டராக இருக்கிறாங்க. இந்த பதவிகளுக்கெல்லாம் இன்று பெண்கள் வருவதற்கு காரணம் மிகப்பெரிய ஆட்சியாளர்களுடைய முற்போக்கான சிந்தனை. அது எந்த காலத்தில் வந்தது என்று சொன்னால், திராவிட இயக்கங்களின் கையில் தமிழகம் ஆட்சிக்கு வந்த பிறகுதான் பெண்களுடைய முன்னேற்றம் என்பது படிப்படியாக இன்னைக்கு வந்து ஆட்சியாளர்களை பெண்களாக கொண்டு வந்த பெருமை அந்த ஆட்சியாளர்களைத்தான் சாரும். இளைஞர்களுடைய வாழ்க்கையை தீர்மானிப்பவர்கள் பெற்றோர்களா, ஆசிரியர்களா, ஆட்சியாளர்கள்? ஐயா, என் வீட்டில் பளிங்கி தரெல்லாம் கிடையாதுய்யா, வெறும் கட்டாந்தரை தான் ஐயா. எங்கள் வீட்டில் பாத்ரூம் கூட இல்லையா, வெறும் கீத்தடைப்பு தாயா. இதை படிமா அப்படின்னு சொல்கிறதுக்கு எங்கள் அப்பாவுக்கு படிப்பறிவு இல்லையா. நீ படிமா, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறதுக்கு எனக்கு அம்மா இல்லையா. இதையெல்லாம் தாண்டி படிச்சு 1176 மதிப்பெண் எடுத்த என்னோட மார்க் மெரிட் இல்லைன்னா வேற யாரோட மார்க் இங்க மெரிட்? 300 குழந்தைங்க ஆக்சிஜன் இல்லாம செத்து போனுச்சியா. அந்த ஸ்டேட்ல ஒருத்தவங்க கூட போராடலையா. நினைச்ச இடத்துல பிடிச்ச படிப்பு படிக்க முடியலையே நான் ஒருத்தி தற்கொலை பண்ணிக்கிட்டதுக்காக ஒட்டுமொத்த மக்களும் போராடுறாங்கய்யா. ஒரு உயிரினாலும் போராடாம இருக்கிறதுக்கு இது உத்தரப்பிரதேசம் கிடையாதுயா. ஒரு உயிர் போனாலும் அடுத்த இழப்பு அங்க வந்துடக்கூடாதுன்னு போராட்டத்துக்கு இது தமிழ்நாடுயா. எல்லாரும் சொல்றாங்க, கோழை தற்கொலை பண்ணிக்கிட்டா, அவளுக்கு எதிர்காலத்தை எதிர்க்கிற சக்தி இல்லை, தற்கொலை பண்ணிக்கிட்டா அப்படின்னு சொல்றாங்க ஐயா. புவர் கேட்டகிரி தற்கொலை பண்ணிக்கிட்டா, அந்த சாதியில் பிறந்தவங்களாம் அப்படி தான் பண்ணுவாங்கலாம் சொல்கிறாங்க ஐயா. ஸ்டேட் போர்டில் படித்து பல கஷ்டத்தை தாண்டி 1176 மதிப்பெடுத்த நான் புவர் கேட்டகிரி இல்லையா, நான் தான் டாப் கேட்டகிரி. நான் மெடிக்கல் சீட் கிடைக்கலையேங்கிறதுக்காக தற்கொலை பண்ணிக்கலையா. என்ன மாதிரி ஆயிரம் அனிதாக்கள் இருக்காங்க ஐயா. அவங்களுக்கு இந்த நிலைமை வந்துடக்கூடாதுன்னு முதல் உயிரா ஏன் உயிரை அந்த இடத்துல நான் வச்சேன்யா. சிறுவன் சிவாஜி வீரனானத்துக்கு காரணமும் அவங்க பெற்றோர்கள் தாயா. அலெக்சாண்டர் மாவீரனா உயர்ந்ததுக்கு காரணமே அவங்களோட தாய் தாயா. பெற்று எடுத்தவள் என் தாய், கற்றுக் கொடுத்தவர் என் தந்தை, அன்பின் இலக்கணமாய் திகழ்ந்தவர் என் தாய், அறிவின் பிறப்படமாய் திகழ்ந்தவர் என் தந்தை, தொட்டு துயில் எழுப்பியவர் என் தாய், என்னை நூலாய் திரித்தவர் என் தந்தை, என் இஷ்டம் அறிந்தவள் என் தாய், என் கஷ்டம் தீர்த்தவள் என் தந்தை, என் மீது அவர்களின் இருந்த கண்ணோட்டம் அதுவே இந்த இளைஞனின் முன்னேற்றம் என்று கூறி பெற்றோர்களே என்று தீர்ப்பளிக்கணும்னு கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் ஐயா. உண்மையிலே கனிமொழியினுடைய பேச்சு, அனிதாவே திரும்ப உயிர் பெற்று எழுந்து வந்தால் என்ன கேள்விகளை இந்த ஆட்சியாளரிடம் கேட்டிருப்பாள் அப்படிங்கிற அந்த ஆன்மா பேசியதை போல ஒரு மாணவியாக இருந்து அந்த குரலை எழுப்பிய கனிமொழிக்கு உங்களுடைய பலத்த கரவொலியை எழுப்பி பாராட்ட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இனிமேலும் இப்படி 1000 அனிதாக்கள் உருவாகக்கூடாது என்பதுதான் அவருடைய இயக்கம். அதனால் இந்த காரைக்கால் வரலாற்று சிறப்புமிக்க இந்த காரைக்கால் மண்ணில் சொல்கிறேன், இந்த பேச்சரங்கத்திற்கு பிறகாவது சமநீதியை கொண்டு வரக்கூடிய அந்த நீட் தேர்விலிருந்து விலக்கு என்பது தமிழக மக்களுக்கு கிடைத்தே தீரும். அதுவரை இந்த போராட்டம் ஓயாது என்பது உன்னுடைய அந்த ஆக்ரோஷமான பேச்சிலிருந்து தெரியுது. உனக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள். ஒரு முறை அண்ணா அண்ணாவினுடைய மனைவிக்கு கலைஞர் அண்ணா முதலமைச்சர் ஆனோடனே அண்ணாவினோட ஒரு மிகப்பெரிய ஆசை வருது, வீடு கட்டணும். உடனே என்ன பண்ணுறாங்க, நான் வீடு கட்ட வேண்டும்,
இதை தாத்தாவிடம் சொல்லுன்னு சொல்லி ஒரு பேப்பரில் மடித்து பேத்திகிட்ட கொடுக்குறாங்க. பேத்தி போய் முதலமைச்சர் ஆஃபீஸில் கொடுக்குறாங்க. அண்ணா வாங்கி திறந்து பார்த்துட்டு பாக்கில் வச்சு நான் சாயங்காலம் வந்து பதில் சொல்கிறேன் அப்படிங்கிறார். சாயங்காலம் போனோடனே வந்தோடனே கணவர் என்ன பதில் சொல்லுவார் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க பேரறிஞர் அண்ணாவனுடைய மனைவி. அண்ணா பேப்பரை கொடுக்குறாரு. உடனே அந்த அம்மா வேக வேகமாக வாங்கி பிரித்து பார்க்குறாங்க. பேரறிஞர் அண்ணாவோட மனைவி பிரித்து பார்த்தா அதில் ஒரு வீடு வரைஞ்சிருக்கிறாங்க. அந்த வீட்டை பார்த்தோன்னே என்னங்க இது அப்படின்னோடனே, இதுதான் நாம் கட்டப்போகின்ற வீடு, இதுதான் நான் கட்டிய வீடு, இப்பொழுது தமிழகம் இருக்கிற சூழ்நிலையில் இதில் தான் நாம் இருவரும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ ஒரு முதலமைச்சர் அவர் நினச்சிருந்தாருன்னா பெரிய மாளிகை கட்டியிருக்கலாம், பெரிய பங்களாவை கட்டியிருக்கலாம், மிகப்பெரிய ஒரு அரண்மனையே கட்டியிருக்கலாம். ஆனால் தமிழகம் கஷ்டப்படுகிறது, மக்கள் கஷ்டப்படுகிறார்கள், மக்களுக்கு என்னுடைய சிந்தனை முக்கியம், நான் எப்படி இருக்கிறேனோ அதை போல்தான் என் தொண்டர்களும் இருப்பார்கள், அதனால் நான் சரியாக இருக்க வேண்டும், என் தொண்டர்களும் சரியாக இருக்கிறார்கள் என்று கூறுறாங்க. எனக்கு தண்ணி கிடைக்கல அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. எங்கள் அண்ணன் ஒருத்தர் இப்போ தான் ஒவ்வொரு குளமாக தூர்வாரிட்டு இருக்கிறார். ஒவ்வொரு குளமாக எப்போ அவர் தூர்வார ஆரம்பித்தாரோ அப்போலேருந்து மழை தூர ஆரம்பிச்சிருச்சு. நாடு முன்னேறுவதற்கு நல்ல ஆட்சியாளர்கள் தானணும், இந்த இளைஞர்கள் முன்னேற்றுவதற்கும் நல்ல ஆட்சியாளர்கள் தான் காரணம் என்று கூறி வாய்ப்பிற்கு அளித்ததுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெற்றோர்கள் பிள்ளைகளை தயவுசெய்து சந்தேகப்படாதீங்க. போயிட்டு வந்துட்டான்னா 7:30 6:30 வருவேன், 7:30 எங்கடா போனேன், ஆள் ஒரு மாதிரி இருக்கா அப்படின்னா அவன் சும்மா போயிட்டு வந்திருப்பான் ஃப்ரெண்டு வீட்டுக்கு. இவன் கேட்குற கேள்வியிலே ஒருவேளை இதெல்லாம் செய்யலாம் போல இருக்க அப்படின்ட்டு அவன் செய்யாததை அவங்க அப்பையும் செய்ய வச்சுருவார். ஒரு அப்பையும் சொல்லியிருக்கான், டே நேற்று சினிமாவுக்கு போனீங்கள, இல்லைப்பா, நீ போனடா எனக்கு தெரியும்டா அப்படின்னு இருக்கார். எப்படிப்பா, உன் சீட்டுக்கு பின்னாடி தான்டா நான் உட்காந்துருந்தேன் அப்படின்னு இருக்காரு. அவன் சொல்லியிருக்கான், நீ கண்டிப்பாக என் சீட்டுக்கு பின்னாடி உட்காந்துருக்க வாய்ப்பே இல்லைப்பா அப்படின்னா. எப்பட்றா அப்படின்னு, நான் கடைசி ரோலில் உட்காந்துருந்தேன், நீ எனக்கு பின்னாடி என்ன கீழேயா குத்த வச்சு உட்காந்துருந்த அப்படின்னா. போச்சா, சினிமாவுக்கு போனேங்கிறதையும் ஒத்துக்கிட்டேன், அவங்க அப்பையும் பொய் சொன்னாங்கிறதையும் நிரூபிச்சிட்டு காமிச்சிட்டானா. உங்கள் பிள்ளை மேலே உண்மையிலே தப்பு இருந்தால் சொல்லுங்கள். அதே மாதிரி பிள்ளைய முன்னாடி தயவுசெய்து சண்டை போடாதீங்க, புருஷன் முன்னாடி வேறேன். சில பேர் பார்த்தீங்கன்னா, ஏன்ட்டு நாய் மாதிரி கத்திக்கிட்டு இருக்க, பேசாமல் இருக்கியே, பேப்பர் படிச்சுட்டு இருக்கேன்ல, நீ ஏன் பேய் மாதிரி உக்காந்துருக்கா. அவன் எந்திரிச்சு வருவான், பேய்க்கும் நாய்க்கும் பிறந்திருக்கேன் பாரு, நம்ம பொழப்பா பாடுறா அப்படின்னு. வீட்டில் பிள்ளைகளை பாராட்டுற அப்பன்லாம் ரொம்ப குறைஞ்சிட்டாங்க. என்னடா பையன் எப்படா இருக்கான், அவனா பிள்ளைய அவன் நாய் மாதிரி ஊர் சுற்றுறான், எருமை மாதிரி திங்கிறான், இதெல்லாம் பிள்ளையா அப்படின்னா கிச்சன்லேருந்து அவங்க அம்மா, ஏயா நீ என்ன உன்னைய பற்றி கேட்டால் உன் பிள்ளைய பற்றி சொல்லிக்கிட்டு இருக்க அப்படி. போச்சா, பிள்ளைகளை தயவுசெய்து குரங்கு நாய் பேய் அப்படிலாம் சொல்லாதீங்க. இங்கே ஒரு எளிமையான மனிதர் நமது ஜீவானந்தம் ஐயா பற்றி நான் சொல்லியே ஆகணுங்கய்யா. ஒரு நாள் நமது ஜீவா ஐயாவும் காமராஜர் ஐயாவும் ஒரு மீட்டிங் போகிறதா இருந்துச்சுங்கய்யா. அப்போது காமராஜர் ஐயா ஜீவாவை கூப்பிட்றாரு, வா நம்ம 2 பேரும் ஒன்றா போலன்னு கூப்பிட்றாருங்கய்யா. அதுக்கு ஜீவா ஐயா சொல்கிறாரு, நீங்கள் முன்னாடி போங்க நான் பின்னாடி வரேன்னு சொல்கிறாரு. அது காமராஜர் மறுபடியும் கூப்பிட்றாரு, வா நம்ம ஒன்றாவே போவோம் அப்படின்றார். மறுபடியும் ஜீவா மறுக்கிறாரு, நீங்கள் முன்னாடி போங்க நான் பின்னாடி வரேன்னு சொல்கிறாரு. அப்போ காமராஜர் விசாரிக்கிறாரு. அப்போ தான் தெரியுது நம்ம ஜீவா கிட்ட இருக்கிறதே ஒரே ஒரு வேட்டி சட்டை, அதை நம்ம அதையே மாற்றி துவைச்சு போட்டு வச்சிருக்காரு, அது 1/2 மணி நேரம் கழிச்சு காஞ்சிரும், அதை எடுத்து போட்டு வரணும்னு சொல்கிறாரு. அப்போது காமராஜர் பிடிச்சி திட்டுறாரு ஜீவாவை. அதுக்கு ஏன் உங்ககிட்ட வேற சொத்தே இல்லையா அப்படின்னு காமராஜ் ஜீவாவை பிடிச்சி திட்டுறாரு. அதுக்கு ஜீவா சொல்கிறாரு, எனக்கு இருக்கிற ஒரே ஒரு சொத்து இந்த இந்தியா தாங்க, எனக்கு எதுக்குங்க வேற சொத்துன்றாரு. அதுக்கு காமராஜர் கட்டி தழுவி சொல்கிறாரு, உனக்கு சொத்து இந்தியா இல்லையா, இந்தியா தான் உனக்கு சொத்துன்னு சொல்கிறாருங்க அந்த இடத்துல. அந்த அளவுக்கு எளிமையான மனிதர்கள் ஆட்சியாளர் வாழ்ந்த மண்ணுங்கயா இது. காமராஜர் ஜீவாவை பார்த்து என்ன சொன்னார்னா, உனக்கு சொத்து இருக்கிறதோ இல்லையோ அது முக்கியம் இல்லை, இந்தியாவின் சொத்தே நீதான் அப்படின்னு ஜீவானந்தத்தை அன்னைக்கு காமராஜர் பாராட்டினார். அந்த வார்த்தை தான் ஜீவாங்கிற அரசியல் தலைவனை எல்லோருக்கும் அடையாளம் காட்டியது. ஐயா, இந்த இடத்துல நான் ஒன்றே ஒன்று சொல்லி ஆகணும். பிள்ளைகளை பள்ளிக்கூடங்களுக்கு அனுப்புவது பெற்றோர்கள் கடமை. நம்மளுடைய ஆசிரியரோட கடமை பாடத்திட்டங்களை வகுப்பதையா, பாடத்திட்டங்களுக்கு நடைமுறை வாங்கி நம்முடைய அனுமதி வாங்கி தருவது நம்முடைய ஆட்சியாளர் தாங்க ஐயா. நிறைய டெக்னாலஜிலாம் புது டெக்னாலஜிலாம் கண்டுபிடிக்கிறாங்க, அதுக்கெல்லாம் அப்ரூவல் வாங்கி தரது யார், நம்முடைய ஆட்சியாளர்கள் தானேங்கய்யா. இப்போ நீங்கள் சமச்சீர் கல்வியை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு கூலி தொழிலாளியோட மகன்
500க்கு 499 மார்க் எடுக்கிறானா? அதுக்கு என்ன காரணம்? நம்முடைய ஆட்சியாளர் நமது கலைஞர் ஐயா தானங்க காரணம். இன்று மருத்துவத்துறையில இப்பதான் இந்த மாதிரி நீட் எக்ஸாம்லாம் கொண்டு வந்தாங்க. நமது கலைஞர் ஐயா இருக்கும் போது எத்தனை மருத்துவர் உண்டானாங்க தெரியுமாங்கய்யா? இந்த காலத்துல பாத்தீங்கன்னா அடிப்பட்டா உடனே கொண்டு போறதுக்கு உடனே வசதிகள்லாம் இல்லையா? ஆனா இந்த காலத்துல தான் 108 ஒரு ஆம்புலன்ஸை கொண்டு வந்தாங்க. அது கொண்டு வந்தது நம்ம கலைஞரையா தான் சொல்லிக்கிறேங்க. அடுத்து இப்ப பெற்றோர்கள் பேசுறீங்களே, எத்தனை பெற்றோர்கள்லாம் ஒழுங்கா இருக்காங்க? அதுக்கு பெற்றோர்கள் ஒழுங்கா இருந்தா எதுக்கு அனாதை இல்லைங்கள் நாங்க கேட்கிறோம்? அனாதை இல்லைங்க மூடிட்டு போக வேண்டியது தானே. அதே மாதிரி ஆசிரியர்களை பார்த்து கேட்குறோம், ஏன் இப்போ ஒரு பிள்ளைக்கு மதிப்பெண்றது மட்டுமே ஊக்குவிக்கிறீங்க? அதே மாதிரி ஏன் மற்றொரு முயற்சியை வெளியே கொண்டு வர மாட்டேன்றீங்க? இந்த நாட்டில் பெண்களுக்கு அடுப்புதும் பெண்களுக்கு படிப்பதற்கு அந்த காலத்தில் சொல்லுவாங்க. ஆனால் 30% இடஒதுக்கீடு வாங்கி தந்துதான் நமது கலைஞரையா தான் இந்த இடத்துல சொல்லிக்கிறீங்க. கடைசியாக ஒன்று சொல்லிக்கிறேன், விதைகளை விதைத்து கொண்டே இரு, முளைத்தால் மரம் இல்லையேல் உரம் என்று சொல்லி வாய்ப்பளித்த அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பெத்தவங்க பேச்சை கேட்குற புள்ள கண்டிப்பா உயர்ந்த நிலையில இருக்குங்கள தானேயா? இப்ப ஐயாவே நல்ல நிலைமையில இருக்காங்கன்னா பெற்றோர்கள் வளர்ப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லட்டுங்களா ஐயா? மிஸ்டர் கணேஷ்ங்க ஐயா. யாருங்க ஐயா கணேஷ்? தெரியலப்பா. நான் சாதாரண கணேஷ் சொல்லுங்க, லார்ட் கணேஷ் சொல்றேன், விநாயக பெருமான சொல்றேன். திடீர்னு கணேஷை தெரியுமான்னொன்னே சரி எங்கள் பக்கத்து வீட்டில் இருக்க வேலாக்க கேட்குறியாக்குன்னு பார்த்தா நீ முருகனுடைய அண்ணன் தெரியுமான்னு கேட்டால் நான் சொல்லியிருப்பேன் கணேசன் அப்படின்னு. இன்னைக்கு அந்த பழத்தை பெத்தவங்க தான் உலகம்னு சுற்றி அந்த பழத்தை வாங்கினாரு. ஆசிரியரை போய் சுற்றி வந்தாரா இல்லை ஆட்சியாளர்களை போய் சுற்றி வந்தாரா? அதனால தான் கடவுள்ல அந்த டாப்பஸ்ட் கிரேடு முதற் கடவுளை நம்ம வச்சு வழிபட்டுட்டு இருக்கோங்க ஐயா. இப்போ ஆசிரியர்கள் கல்வி நிறுவனங்களை பற்றி சொல்கிறேன். இப்போ சப்ஜெக்ட் ஓரியன்டட் கிளாஸ் தான் நடக்குது. பாட சம்பந்தப்பட்ட வகுப்புகள், எது நல்லது எது கெட்டது, யார்கிட்ட எப்படி பேசணும் எப்படி நடக்கணும்னு ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்கறது பெற்றோர்கள் தானுங்க. ஆசிரியர்கள் சொல்லி கொடுக்கறது பாடத்துக்கே நேரம் பத்தலை. அது மட்டும் இல்லாமல் ஃபீஸ், எவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்க? பள்ளிக்கூடத்தில் நுழைஞ்சதுலேருந்து என்ட்ரன்ஸ் ஃபீஸு, புக் ஃபீஸு, டேம் ஃபீஸு, வேன் ஃபீஸுன்னு அவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்களா இல்லையா? இதை விட ஜிஎஸ்டி மாதிரி ஒரு பெரிய ஃபீஸுங்க, ஃபைன்னே சொல்லலாம். இப்போ தனியார் நிறுவனங்கள்லாம் இருக்கு. எல்கேஜி படிக்கிற பிள்ளையிலேருந்தே ஆரம்பிக்குதுங்க. அழகா தமிழ் அப்பதான் அம்மா அப்பான்னு தமிழ் வார்த்தையில அழகா பேசுங்க. அந்த மழலை மொழியில டீச்சர் சொல்லுவாங்க, யூ ஷுட் நாட் ஸ்பீக் இன் தமிழ், 50 rupees ஃபைனுங்குவாங்க. நமக்கு பக்குங்கும். தமிழ்நாட்டில் தமிழ் பேசுறதுக்கு ஃபைன் போடுறதுன்னா இந்த கொடுமை எங்க போய் சொல்றது? தமிழ் பேசுறவங்களுக்கு ஃபைன் போடுற நாடு நம்ம நாடு தாங்கய்யா. எந்த நாட்டிலையும் இந்த குறை கிடையாது. தான் தாய்மொழியில தான் படிக்கிறான், தாய்மொழியில தான் பேசுறான். இங்க மட்டும்தாங்க இந்த நிலைமை. சரி, ஆட்சியாளர்கள் மருத்துவ படிப்புக்காக ஐயா, மருத்துவ படிப்புனா எல்லாரும் படிக்கணுங்கிறதுக்காக நேஷனல் எலிஜிபிலிட்டி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் டெஸ்ட்னு ஒன்று கொண்டு வரான். அதாங்க நீட் எக்ஸாம். இந்த நீட் எக்ஸாம் எதங்க நீட்டுச்சு? அனிதாங்கிற ஒரு பொண்ணுக்கு தூக்கு கையில நீட்டுச்சுங்க. எம்பிபிஎஸ் சீட்டை அங்கே நீட்டுச்சு அந்த நீட் எக்ஸாம். முக்கியமான விஷயங்க, நம்ம வைரமுத்துக்கா அவர்கள் அவரோட பாடல் வரிகளை அழகா சொல்லியிருப்பாங்க. தாயை தேர்ந்தெடுக்கும் தந்தையை தேர்ந்தெடுக்கும் உரிமை உன்னிடத்தில் இல்லை, பிறப்பை தேர்ந்தெடுக்கும் இறப்பை தேர்ந்தெடுக்கும் உரிமை உன்னிடத்தில் இல்லை, நிறத்தை தேர்ந்தெடுக்கும் குணத்தை தேர்ந்தெடுக்கும் உரிமையும் உன்னிடத்தில் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளோ ஏங்க நம்ம எந்த டீச்சர்கிட்ட படிக்கணும், எந்த ஸ்கூலில் படிக்கணும்னு நம்ம முடிவு பண்ணுறோம். நம்மளை யார் ஆட்சி செய்யணும்னு ஓட்டு போட்ட ஆட்சியாளர்கள் சொல்லும். ஆனால் பெற்றவங்க அப்படியாங்க, நம்ம பிறந்துடுறோம், அம்மா நான் உங்களுக்கு பிறந்துக்கிறேன், அப்பா நான் உங்களுக்கு பிறந்துக்கிறேன்னு கேட்டுட்டா பிறக்கிறோம். நம்ம பிறந்துடுறோம். நம்ம எதிர்காலத்தில் எப்படி இருப்போம்னு அவங்களுக்கு தெரியாதுங்க. அப்துல் கலாம் மாதிரி பெரியவங்களோட, விவேகானந்தரோட தாய் தந்தையெல்லாம் இவங்க இப்படி வருவாங்கன்னு தெரிஞ்சா வளர்த்தாங்க இல்லைங்க. நம்மள பெற்றோர்களும் அப்படிதாங்க. என்னைக்கா இருந்தாலும் என் புள்ள பெரிய நிலைமையில இருக்கும்னு நம்ம மேல நம்பிக்கை வச்சு இருக்கக்கூடிய உயிர்கள், தன்னலமற்ற உயிர்கள்னா நம்ம பெற்றோர்கள் தானுங்க. அதனால இன்றைய சூழ்நிலையில இளைஞர்கள் முன்னேற்றத்திற்கு பெரிதும் காரணமா இருக்கிறது பெற்றோர்களே பெற்றோர்களே பெற்றோர்களே.